நான் வைக்கிற குழம்புல எங்க ஆத்துக்காருக்கு ரொம்ப பிடிச்ச குழம்புன்னா, அது மட்டன் குழம்பு தான். வாரம் வாரம் மட்டன் குழம்பு வச்சாலும் வாய தொறந்து நல்லா இருக்குன்னு சொல்ற ஒரே குழம்பு இதுவா தான் இருக்கும். அந்த ரெசிபிய ஷேர் பண்றேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும். மட்டன ஒரு 2, 3 தடவ வாஷ் பண்ணி குக்கர்ல மாத்தி வச்சாச்சு. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், வெங்காயம், தக்காளி ஒண்ணே 1 மட்டும் அது கூட ஒரே பச்சை மிளகா, தண்ணி தேவையான அளவுக்கு ஊத்திக்குவோம். லைட்டா தண்ணி கறி மிதக்குற அளவுக்கு ஊத்துனா போதும். இல்லன்னா பொங்கி ஊத்திரும் பார்த்து ஊத்திக்கோங்க. அத வந்து ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே அடுப்புல ஒரு சைடு எண்ணெய் சட்டிய வச்சுக்கோங்க. எண்ணெய் சட்டி காஞ்சதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊத்திட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரியாணி இலை, பட்டை வகை எல்லாமே ஆட் பண்ணிட்டு அது கூட கருவேப்பிலையும் ஆட் பண்ணி பொரிய விட்டுருங்க. இதுக்கு மெயினா டேஸ்ட் தருது நல்லெண்ணெயும், சின்ன வெங்காயம் தான். அத மட்டும் மிஸ் பண்ணிறாதீங்க. கண்டிப்பா ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் ஒரே தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கிட்டு இருக்கும்போது தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து தேங்காய் ஒரு 1/2 மூடி போட்டிருக்கேன். அது கூட மிளகு, சீரகம், சோம்பு இது 3மே 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி நல்லா வதங்குனோனே 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் மசாலா மல்லித்தூள் ஆட் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அது கூட 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சிருக்க மட்டனையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பேஸ்ட்டையுமே அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கொதிச்சு வரணும். நல்லா கொதிச்சு வந்து ரெடி ஆயிரும் குழம்பு. கடைசியா கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதுதான். டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அது மாரி நீங்க வைக்கிற குழம்புல உங்க ஆத்துக்காருக்கு புடிச்ச குழம்பு எதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.